स्थिते मनसि सुस्वस्थे शरीरे सतियो नरः धातु साम्ये स्थिते स्मर्ता विश्वरूपञ्च मामजं ततस्तं रियमाणन्तु काष्ठपाषाण सन्निभम् अहं स्मरामि मद्भक्तं नयामि परमांगतिम्. இது வராக பெருமானுடைய சரம ஸ்லோகம். நம்முடைய உடம்பும் மனதும் தாத்துக்களும் சமநிலையிலே இருக்கும்போது, அவையெல்லாம் நம் வசத்திலே இருக்கும்போது, வராக பெருமானுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணிவிட்டோம் என்றால், நாம் எப்போது மரணப்படுக்கையில் நம்முடைய புலன்களும் மனதும் நம் வசத்தில் அல்லாமல் போகுமோ, எப்ப பகவானை நினைப்போமாங்கிற சந்தேகமே ஏற்பட்டு விடுமோ, அப்போது எம்பெருமான் நம்மை ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு கடைசி நிமிஷத்தில் நம் கையை பிடித்து மோட்ச மார்க்கத்திலே அழைத்து போகிறான். என்றோ சரணாகதி பண்ணுகிறோம். மரண காலத்திலே அது நினைவு வராமல் கூட போகலாம். பகவானே கூட நினைவு வராத அளவுக்கு நமக்கு நினைவு தப்பி போகலாம். அப்படி இருந்தாலும் உனக்காக நான் நினைக்கிறேன், நீ என்றோ பண்ற சரணாகதியை ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு உனக்கு மோட்சத்தை நல்குகிறேன்கிறதை வராக பெருமான் உறுதி அளிக்கிறான். இப்படி கொற்ற பெருமை பெற்ற வராக பெருமான் அகோபில கஷேத்திரத்திலே சேவை சாதிக்கிறார். வராக நரசிம்மராக அவரை சேவிப்பதற்குத்தான் இப்போது நாம் இங்கு கூடியுள்ளோம். இந்த வராக நரசிம்மர் சந்நிதிக்கு அருகிலேயே பகவத் ராமானுஜருடைய சந்நிதியை நாம் சேவிக்கிறோம். ஒரு சிறு குகைக்குள்ளே ரொம்ப ஆச்சரியமான வடிவத்தோடே உடையவர் என்றும் எம்பெருமானார் என்றும் யதிராஜர் என்றும் ராமானுஜர் என்றும் வழங்கப்படுகிற பகவத் ராமானுஜர் சேவை சாதிக்கிறார். அகோபில கஷேத்திரத்துக்கு ராமானுஜர் எழுந்தருளி உள்ளார். இவ்வெம்பெருமான்களை எல்லாம் பல்லாண்டு பாடி உள்ளார். இவ்வெம்பெருமான்களை பற்றி நிறைய விடங்களிலே தன்னுடைய பல சொற்பொழிவுகளிலேயும் தெரிவித்துள்ளார். நரசிம்ம பெருமானுடைய அனுகிரகத்தாலே தான் ஸ்ரீபாஷ்யம்ங்கிற மிக உயர்ந்த கிரந்தத்தை ராமானுஜர் சாதித்தார் என்றே சொல்லுவர்கள். அந்த ராமானுஜரையும் சேவித்துக் கொண்டு வராக நரசிம்மரை மேலே சேவிப்போம். இதோ உள்ளே வராக நரசிம்மருடைய சந்நிதி. ஏன் வராகமும் நரசிம்மமும் இங்க ஒன்றாக தோற்றமளிக்கிறது என்று நமக்கு தோணும். இந்த ரெண்டு எம்பெருமான்களுமே அண்ணன் தம்பிகளாக பிறந்த இரண்டு அசுரர்களை கொல்லுவதற்காக திருவவதாரம் பண்ணியவர்கள். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு என்று இருவர் தோன்றினார்கள். அதுல ஹிரண்யாக்ஷன்கிற அசுரனை வராக பெருமாள் முடித்தார். ஹிரண்யகசிபுங்கிற அசுரனை நரசிம்ம பெருமான் கொன்னொழித்தான். இப்படி இவ்விரண்டு பேரையும் முடித்த ரெண்டு பகவான்களையும் இவ்விடத்திலே நாம் ஒரு சேர கண்டு கழிக்கிறோம். சாதாரணமா வராக பெருமான் ரொம்ப உயர்ந்து சேவை சாதிப்பர். ஆனா ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமானோ அல்லது அகோபிலத்துல எழுந்தருளி இருக்கிற வராக நரசிம்மரோ இவா ரெண்டு பேருமே சிறு வடிவத்தோட நமக்கேற்றா போலே நாம் தொழுகிறா போலே தரிசனம் கொடுக்கிறார்கள். பகவானுடைய உயர்ந்திருக்கிற திருமூக்கு, அந்த மூக்குக்கு பக்கத்திலே வெளியே நீட்டி கொண்டிருக்கிற எயிற்று பற்கள். அதனாலேதான் பாசி தூத்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானவிலா பன்றியாம் தேசுடைய தேவர் என்ன ஆண்டாள் பாடியபடிக்கு தன்னுடைய நெடிய உருவத்தோடே கூட கடலுக்குள்ளே புகுந்தான். அங்கே ஹிரண்யாக்ஷன்கிற அசுரனாலே ஒளித்து வைக்கப்பட்ட பூமி பிராட்டியை இடர்ந்தெடுத்தான். அதைத்தான் இப்ப நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். அழகிய திருமேனி, தூக்கிய திருமுக மண்டலம், அதிலே மூக்கு நீண்டு இருக்கிறது. அந்த மூக்குக்கு மேலே பூமி பிராட்டியே சேவை சாதிக்கிறாள். இங்க ஒரு வேறுபாடு ஏற்றம் என்னன்னா, சாதாரணமா உலக உருண்டைய போல வராக பெருமாள் தூக்கிண்டு சேவிச்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல பூமி பிராட்டி ஒரு பெண்ணுருவத்தோடையே கூட அவருடைய திருமேனியோடே மூக்கின் மேல் இருக்கிறாள். ஒரு திருவடியை இப்புறத்திலே தாங்கி கொண்டு திருமேனியை தன்னுடைய எயிற்றாலே தாங்கி பெருமாள் சேவை சாதிக்கிறார். அவருக்கு அருகிலே லக்ஷ்மி நரசிம்மனும் சேவை சாதிக்கிறார். இந்த ரெண்டு பேரும் இங்க சேர்ந்திருக்கிறத கண்டுதானோ என்னமோ, வல்லையிற்று கேழலுமாய் வாழையிற்று சீயமுமாய் என்று ஆழ்வார் ரெண்டு பேரையும் சேர்த்து பாடினார். வல் எயிறு வலிமை படைத்திருக்கிற பற்கள், வல்லையிற்று கேழலுமாய் வாழ் எயிறு கூரான முனை படைத்த பற்கள், கூரான முனை படைத்த நரசிங்கமுமாய் என்று ரெண்டு இடத்தையும் சேர்த்து பாடினார் ஆழ்வார். வராக பெருமானுக்கு பற்களிலே வலிமை இருக்குன்னார், நரசிம்ம பெருமாளுக்கு பற்களிலே கூர்மை இருக்கிறதுன்னார். ஏன்னு யோசித்து பார்ப்போம். பூமி பிராட்டியை தூக்கணும், அப்ப அந்த பல்லுக்கு வலிமை வேணும். ஹிரண்யகசிபுவை கிழிக்கணும், அப்ப அந்த பல்லுக்கு கூர்மை தான் வேணும்.
அதனாலதான் வல்லையிற்று கழலுமாய் வாழையிற்று சீயமுமாய் என்று இருவரையும் ஆழ்வார் சேர்த்து பாடியுள்ளார். அந்த வராக நரசிம்மனை இங்கே இப்போது நாம் சேவித்துக் கொண்டோம். அவ்வெம்பெருமானுடைய அனுகிரகத்தோட கூட 7வது அத்தியாயம் 24வது ஸ்லோகத்தின் பொருள் என்னான்னு பார்ப்போம். அவ்வக்தம் வியக்தி மாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தய பரம் பாவம் அஜானந்தः மம அவ்வயம் அனுத்தமம். மம அவ்வயம் அனுத்தமம். அவ்வயம்னா குறைவற்றதுன்னு பொருள். அனுத்தமம்னால் ஒப்பில்லாமல் உயர்ந்திருப்பதுன்னு பொருள். பகவான் கண்ணன் தன்னை பத்தி சொல்லிக் கொள்ளுகிறார். அவ்வேனாக இருக்கிற என்னை போல நிகரற்றவன் கிடையாது, தன்னை போல மற்றொருத்தன் கிடையாது என்று உயர்ந்திருக்கிற என்னை. ஆக பகவானோ குறைவில்லாதவர். அவர் எப்போதும் தனக்கு நிகரில்லாமல் உயர்ந்திருக்க கூடியவர். அவரை என்னன்னு எல்லாரும் தப்பா நினைச்சுடுறாளாம். பரம்பாவம் அஜானந்தா மம என்னுடைய பரம்பாவம் மிக உயர்ந்த தன்மையை, மிக உயர்ந்த நிலையை அஜானந்தா அறியாதவர்களாய். ஆக புல்லறிவாளர்கள் எல்லாம் இது கோட்டானு கோடி பேர் கீழையாவது ஓரளவுக்கு சாஸ்திர ஞானம் இருந்தும் பகவானிடத்துல அவனை பிரார்த்திக்காம ஏதோ கேட்டுடுறாளே, தேவதாந்திரத்துல போகிறார்களேன்னு கண்ணன் வருத்தத்தோடே சொன்னார். இங்க அந்த அளவுக்கு கூட ஞானம் இல்லை. எத்தனையோ கோடி மக்களுக்கு சாஸ்திரம்னா வாசனையே கிடையாது. ஞானம்னா என்ன, பகவான்னா ஆறு, ஆத்மான்னா ஆறு, இது எதுவுமே தெரியாமல் தவிக்கிறார்களோ இல்லையோ. அதை போல இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள், அவர்கள் எல்லாம் மம பரம்பாவம் அஜானந்தா என்னுடைய மிக உயர்ந்ததான நிலையை தெரிந்து கொள்ளாமல், நானே வைகுண்டநாதன், நானே வியூகமூர்த்தி, நானே ஸ்ரீவைகுண்டத்திலே கோலோச்சுகிறேன், உபய விபூதிக்கு நாதன் நான், எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக உள்ளவன் நான் உலகத்துக்கெல்லாம் காரணம் என்ன, என்னுடைய மேலான தன்மைகள் எத்தனை உண்டோ. மோட்சத்தை கொடுக்கிறவர் பகவான் தான், ஜகத்துக்கு காரணம் எம்பெருமான் தான், ஸ்ரீயப்பதி எம்பெருமான் தான், சர்வாந்தர்யாமி எல்லாருக்குள்ள இருக்கிறவர் எம்பெருமான் தான், சர்வாதிகன் எல்லார காட்டிலும் உயர்ந்தவன் எம்பெருமான் தான், சர்வாந்தர்யாமி எல்லாரையும் ஆட்சி செலுத்துபவர் எம்பெருமான் தான். இப்படி இருக்கக்கூடிய என்னுடைய உயர்ந்த தன்மையை அஜானந்தா தெரிந்து கொள்ளாதவர்களாய். ஆனா என்னை பத்தி என்ன தெரியுமா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா. அவ்வக்தம் வியக்தி மாபன்னம், அவ்வக்தம் வியக்தி மாபன்னம். இதுகாரும் இப்படி ஒரு வடிவத்தோட இந்த கண்ணன் பிறக்கலே. நேற்று வரைக்கும் இவர் கண்ணனாக பிறக்கவில்லை, இப்போது புண்ணியத்தின் பயனாக கண்ணனாக பிறந்துள்ளான் என்று என்னை பத்தி தப்பா தெரிஞ்சுட்டு இருக்கா அர்ஜுனா. இப்ப நேற்று வரைக்கும் நாம பல பிறவிகள் எடுத்திருக்கோம். ஒருவேளை நான் ஒரு ஓனானா பிறந்திருக்கலாம், குரங்கா பிறந்திருக்கலாம், மரம் செடி கொடியா பிறந்திருக்கலாம். இன்னைக்கு படியம் பிறந்திருக்கேன்னு ஏதோ ஒரு புண்ணியத்தின் பலனாக பிறந்திருக்கலாம். ஒத்தொத்தர் நீங்க ஏதோ ஒரு புண்ணியத்தின் பயனாகத்தான் மனித பிறவியே எடுத்திருக்கிறோம். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுகிறோம் இல்லையோ. அப்ப அந்த மனித பிறவி எடுத்ததற்கு ஏதோ ஒரு புண்ணியம் இருந்திருக்கு, புண்ணியத்தின் பயனாக மனித பிறவி எடுத்திருக்கோம். அதே போல கண்ணனை பத்தி என்ன சொல்றாளாம், நேத்து வரைக்கும் இவன் கண்ணனா இருக்கலே, 7 வயசு குழந்தை போய் கோவர்தனத்தை தூக்கலே, அதே காளிங்கனை விரட்டி விட்டுடலே, பூத்தனைய கொல்லலே, கேசிய கொல்லலே, இதெல்லாம் என்னமோ அசகாயமான ஒரு செயலை கண்ணன் பண்ணிட்டு இருக்கார், அமானுஷ்யமான சேட்டிதங்களை பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் மனிதன் தான். ஆனா புண்ணியத்தின் பலத்தாலே இப்படி ஒரு மனித பிறவி எடுத்திருக்கிறான். அதுக்குன்னு இவன் ஒன்னும் தெய்வம் இல்லை, ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கார், நிறைய யோகம் பண்ணிருப்போ, தியானம் பண்ணிருப்போ தெரியல. அதனுடைய சித்தி பல சித்த புருஷர்கள் இருக்காளோ இல்லையோ, அவர்களால என்னவனா காரியம் எல்லாம் பண்ணி காட்ட முடியாது. நம்மால நினைச்சு பார்க்க முடியாத சில செயல்களை கூட செய்யறா. அத போல ஒரு சித்த புருஷன் போல் இருக்கு. நேத்து வரைக்கும் நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சிருப்பான், அதன் பலமாக இன்னைக்கு கண்ணனாக பிறவி எடுத்திருக்கிறான் என்று மன்யந்தே மாம் அபுத்தயா